குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 24 2025 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் தொடங்கியிருக்கும். இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். ஸ்க்ரீனில் இருந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அடுத்து போர்ட்டோ அணுசக்தி மையம், அதாவது ஈரானுக்கு தெற்கு மலைப்பகுதியில் நிலத்துக்கடியில் மிக ஆழத்தில் உள்ள போர்ட்டோ அணுசக்தி மையம் மீது குறிவைத்து திங்கட்கிழமை மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக வந்து பார்த்திங்கன்னா ஈரான் அரசு வந்து பார்த்திங்கன்னா தொலைக்காட்சியில் தெரிவித்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஈரானுடைய அணுசக்தி மையம். ஓகேங்களா? போர்ட்டோ அணுசக்தி மையம் எந்த நாட்டோட சேர்ந்ததுன்னா ஈரான் நாட்டோட சேர்ந்தது. நிலத்துக்கடியில் இருக்கிற ஒரு அணுசக்தி மையம். ஓகேங்களா? இது முக்கியமானதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை பற்றி அதிகமாக கான்ட்ரவர்சி ஆகிறதுனால அது எங்கே இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும், வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் பார்க்க தேவையில்ல. நம்ம அப்படி தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக எஸ்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா 14582 வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுக்கு வந்து ஜூலை 4 வரை வந்து பார்த்திங்கன்னா அவகாசம் கொடுத்துருக்காங்க. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது தேசிய கல்விக் கொள்கை வந்து பார்த்திங்கன்னா 2047 மேம்பட்ட இந்தியா, அதாவது வளர்ந்த இந்தியாவாக மாறுது. விக்ஷித் பாரத், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். விக்ஷித் பாரத்னா வளர்ந்த இந்தியா அப்படின்னு அர்த்தம் என்கின்ற நோக்கத்துக்காக மத்திய அரசு வந்து அமல்படுத்திட்டு வராங்க. இதுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் முக்கிய நகரங்களின் தொடங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தேசிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கையில் வந்து பார்த்திங்கன்னா அனுமதி வழங்கியிருக்காங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா 2023 பிரிட்டனில் சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகம், குருகிராமில் அதன் கிளையை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த 2 பல்கலைக்கழகங்கள் குஜராத்தில் தங்களது கிளையை தொடங்கியிருக்காங்க. வெளிநாட்டுக்கு படிக்க செல்லும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரிச்சுட்டு வருது. இதில் 2023-24 கல்வியாண்டில் மட்டும் சுமார் 13 லட்சம் மாணவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு உயர்கல்விக்காக போயிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா சுமார் $2800 கோடி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு செல்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது காஷ்மீர் பள்ளத்தாக்கு மக்களின் நீண்ட நாள் கனவான செனாப் ரயில் பாலத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நனவாயிருக்குது. காஷ்மீர் நாட்டின் இதர பகுதிகளில் ரயில் பாலத்தை இணைக்கும் முக்கிய திட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா? கடந்த 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடியால் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் பால திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியாக ரியாசி மாவட்டத்தில் செனாப் நதியின் குறுக்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கால் அப்படின்னு, அதாவது ஸ்டீல் அப்படின்னு அதுதான் அப்படி போட்டிருக்காங்க. எக்கால் செய்ய உருவாக்கப்பட்ட செனாப் ரயில் பாலம் இந்திய அளவிலும் சர்வதேச அளவிலும் கவனம் வைத்துள்ளது. உலகின் மிக உயரமான ரயில் பாலம் அப்படின்ற ஒரு பெரிய அந்தஸ்தை வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்கு. இது முக்கியமானது. ஓகேங்களா? அதாவது உலகின் மிக உயரமான செனாப் ரயில் பாலம் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா காஷ்மீரில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது. இது எந்த நதியில் கட்டியிருக்காங்க அப்படின்னா செனாப் நதியில் கட்டியிருக்காங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நதியோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசிஎஸ்சிலனா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நதியோட பேர்லாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஹாக்கி அணியினுடைய மூத்த முன்கள வீரரான லலித் உத்யாயா வந்து பார்த்திங்கன்னா 31 வயது சர்வதேச ஹாக்கி களத்திலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? கடந்த 2014 உலகக்கோப்பை போட்டி மூலம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணியில் அறிமுகமாயினார். 2020 டோக்கியோ ஒலிம்பிக், 2024 பாரிஸ் ஒலிம்பிக்லையும் வந்து பார்த்திங்கன்னா வெண்கலப் பதக்கம் வாங்குறதுக்கு இவருடைய பங்கு முக்கியமானதாக இருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்து ஷியாம் பிரசாத் முகர்ஜி, பாஜகவினுடைய முன்னோடி கட்சியான ஜனசங்கத்தை நிறுவிய தலைவர் தான் ஷியாம் பிரசாத் முகர்ஜி. இந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜி தான் வந்து பார்த்திங்கன்னா ஜனசங்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்குனார். அதில் இருக்கிற ஆளுங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி அப்படின்ற ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குனாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜனசங்க கட்சி 1951 நிறுவியிருப்பார். ஜனசங்கத்தை சேர்ந்த தலைவர்களே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பாஜக உருவாக்குனாங்க. ஓகேங்களா? ஆர்எஸ்எஸ் அமைப்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு எல்லாம் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த டெஸ்ட் பேஜ் 2ஆம் நிலைக்கு ஆகிறதுக்கான டெஸ்ட் பேஜ் நீங்கள் இணையணும் அப்படி போட்டிங்கன்னா ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.